விநாயக பசங்க நம்ம கூட பசங்க இப்போ சர்ச்சு பசங்க தான் தூக்கிட்டு வந்து லாஸ்ட்டில் படுக்க வச்சுருவோம். அவங்க உட்கார கூட மாட்டாங்க, உட்காந்து கூட என்ன பண்ண பேச முடியாது. அவங்க சரியானபடி அவங்களால நிற்க முடியாது, படுத்துட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தவர்களுக்கு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தினாலே அவங்க நடக்க ஆரம்பித்தாங்க. கர்த்தர் கிருபையினாலே நல்லா அவங்க படிக்கட்டெலாம் மேலே ஏறினாங்க, போனாங்க, ஒன்றாங்க, வேலை செய்யணும், நல்லா வாழ்ந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே அவர் நித்திரை அடைந்து இன்று முதலாவது ஆண்டு ஸ்தோத்திர கூட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்லையா? அப்போ இந்த முதலாவது ஆண்டு நடந்த இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தந்த அந்த ஜீவனை நாம் என்ன பண்ணோம்? ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த ஸ்தோத்திர கூட்டத்தின் மூலியமாக நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அது மாத்திரமில்லை, அதற்காக வந்திருக்கிற சபை போதகர்களும் அன்பு சகோதர சார் அனைவருக்கும், சகோதர உற்றார் உறவினர் அனைவருக்காகவும் கர்த்தர் கிருபையினால உங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் கர்த்தர் தந்து வழிநடத்துவார் என்று சொல்லி, இந்த உலகம் நம்மை தூற்றுறோம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மை தேற்றுவார். அவர் தேற்றவாளர். இல்லையா? ஆகையால் தான் சொல்கிறேன், பரலோகத்தில் ஆராதனை தூதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாருங்கள், மனைவி பிள்ளைங்க கிடையாது, அவருக்கு எந்த குடும்பம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒன்லி என்ன பண்ண சந்தோஷமாக ஆராதனை பண்ண. ஆனால் நம்மளுக்கு பலவிதமான பிரச்சனையில், பலவிதமான சோதனையில் பாரு, எழுந்த பின்னால கஷ்டத்தின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் எல்லாரும் தான் ஆராதிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆராதனையில் நான் ரொம்ப மகிமைப்படுறேன். அங்கே தூதர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா சந்தோஷமாக ஆராதிக்கிறாங்க. ஆனால் அதை காட்டில் உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் மத்தியில் என்னை ஆராதிப்பதற்காக இங்கே வந்து கூடியிருக்கிறீங்களே, இல்லையா? இது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று சொல்லி தேவன் நமக்கு இந்த நாளில் வெளிப்பட்டார். நம்ம எங்கே இருந்தாலும் அங்கே வந்து ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்மை தேடி வருகிறவர் இந்த உலகத்தில் ஒருவர் இருப்பாரானால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன் தேடி வரானா? வசனம் அப்படி சொல்லுது. 49:15 நீங்கள் ஏசாயா நீங்கள் வாசித்து பாருங்கள். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவள்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இல்லையா? எல்லா காலம் மறக்கிற காலம் வந்துடுச்சு. கணவன் மனைவி மறப்பான், மனைவி கணவனை மறப்பான், கணவன் பிள்ளைக்கு பிள்ளை, தாய் தகப்பனை மறப்பாங்க, உற்றார் உறவினை மறப்பாங்க, சொந்த பந்தங்கள் மறந்து எல்லாம் மறந்து போகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னையும் என்னையும் மறக்காத ஒருவர் இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் மாறாதவர் தேவனாக இருக்கிறார். இல்லையா? அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்கள், அநேக தேவைகள் நமக்கு இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்கிறார். யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நேரத்திலையும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற இயேசுப்பால முடியும்னா அந்த நல்ல தெய்வம் நம்மோடு இருக்கிறார். இல்லையா? ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த மாலையிலையா அவனுக்கு சோத்திரம். என்ன எனக்கு இல்லாம போனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமையா. அண்ணன் தண்ணி ஆகாரும் இல்லாம போனாலும், அண்ணன் தண்ணி ஆகாரும் இல்லாம போனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமையா. இயேசுநாதா